ஒரு கர்ப்பிணி பெண்ணை நான் வந்து கொன்னேன், அவளை கொன்றதோடு மட்டுமில்லாமல் அவளுடைய கருப்பையில் கையை விட்டு அந்த குழந்தையும் எடுத்து வெளியே போட்டு கொன்னேன் அப்படின்றத இவன் பேட்டியா கொடுத்திருக்கான். சமூக வலைதளங்களில் இன்னும் அந்த வீடியோ வந்து இருக்குது. क्या होता है कि हम लोग को तुमने मारा तो हम तुमको क्या प्रतिक्रिया दे सकते हैं, हम खिचड़ी कड़ी वाले नहीं है. அப்படி கொன்னதுனால அன்னைக்கு நான் ராஜா மாதிரி சந்தோஷமா தூங்குனேன் அப்படின்னு பேசிய ஒரு கொடூர மிருகம். அந்த மிருகத்திற்கு ஆதரவாக இந்த பாஜக அரசு வந்து செயல்பட்டுச்சு. இப்படி நாங்க வந்து கலவரத்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது மோடி எல்லா இடத்துக்கும் வந்தாரு, வந்து நல்லா பண்ணீங்க, சூப்பரா பண்ணீங்க அப்படின்னு வந்து எங்களை ஊக்கப்படுத்தினார், பாராட்டினார் அப்படின்னு சொல்றான் அவன். वो पूरे अहमदाबाद में घूमे थे, जहाँ जहाँ मियाँ है वहाँ इसके लिए घूमे थे. हिंदू में यहाँ मुसलमान रहते हैं, यहाँ हिंदू रहते हैं, तो हिंदू में जाके आगे नहीं अच्छा किया और करो. எப்படிங்க கேஸ்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு இந்த பத்திரிகையாளர் ஸ்டிங் ஆபரேஷன்ல பாபு பஜ்ரங்கி கிட்ட கேள்வி எழுப்புறார். அந்த பாபு பஜ்ரங்கி சொல்றான், மோடி என் கேஸை விசாரிக்கிற நீதிபதிகளை மாத்திக்கிட்டே இருந்தாரு, அதனால தப்பிச்சேன். हमको तो जेल से नरेंद्र भाई ने छोड़ा है, उन्होंने जज बदले.